இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நம் பக்கத்து நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே பயங்கர போர் வெடித்திருப்பது புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாலிபான் மாடல் ஆட்சியை பாகிஸ்தானில் நிறுவுவோம் என டிடிபி எனப்படும் ஹெத்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் கிளர்ச்சி படையும் பாகிஸ்தானில் இருந்து பலுசிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக பிரித்து தர வேண்டும் என்று கேட்டு பலூச் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி படையும் தனித்தனியாக ஆயுதம் ஏந்தி பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றன. இரண்டு அமைப்புகளுமே ஆப்கான், பாகிஸ்தான் எல்லைகள் பதுங்கியிருந்து கொடிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. சில வாரங்களாக பாகிஸ்தான் ராணுவ வாகனங்களுக்கு குண்டு வைப்பது, மசூதிகளுக்கு குண்டு வைப்பது என இந்த கிளர்ச்சி படையினர் தொடர் தாக்குதல்களை நடத்தினர். அடுத்தடுத்து நடந்த தற்கொலை படை தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இரு கிளர்ச்சி படைக்கும் ஆப்கானை ஆட்சி செய்யும் தாலிபான்கள் தான் ஆதரவு மற்றும் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சுமத்தி வருகிறது. இவர்களது பின்னணியில் இருந்து இந்தியா இயக்குவதாகவும் குற்றம் சாட்டி வருகிறது. தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து கிளர்ச்சி படையினருக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் சொன்னது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 22ஆம் தேதி ஆப்கன் எல்லைக்குள் புகுந்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கனின் நங்கர்ஹார், பக்திகா மாகாணங்களில் சரமாரியாக குண்டு வீசின. கிளர்ச்சி படையினர் மீது குண்டு வீசியதாக சொல்லிவிட்டு அப்பாவி பெண்கள், குழந்தைகளை பாகிஸ்தான் ராணுவம் கொன்றது. இது தாலிபான்களை கொந்தளிக்க வைத்தது. நேற்று இரவோடு இரவாக இதற்கு பாகிஸ்தானை பழி தீர்த்தது. பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்த ஆப்கன் ராணுவம் சரமாரியாக குண்டுவீச்சு மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. பாகிஸ்தானின் 19 ராணுவ நிலைகளை ஆப்கன் வீரர்கள் கைப்பற்றினர். தாக்குதலில் 55 பாகிஸ்தான் வீரர்களை கொன்றனர். பலரை உயிருடன் பிடித்து சென்றனர். ஒரு போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தினர். இந்த தாக்குதலில் 8 வீரர்களையும் தாலிபான்கள் இழந்தனர். சிறிது நேரத்தில் பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தது. போர் விமானங்கள் மூலம் ஏவுகணை மற்றும் ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்கியது. தரைவழி தாக்குதலும் நடந்தது. இதில் 133 தாலிபான்களை கொன்று 27 நிலைகளை கைப்பற்றியதாக பாகிஸ்தான் சொன்னது. அதே நேரம் இதில் உண்மை இல்லை என்று தாலிபான் அரசாங்கம் மறுப்பு கூறியுள்ளது. இதற்கிடையே ஆப்கனுக்கு எதிராக முழுநீர போர் துவங்கிவிட்டதாக பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருப்பது பதற்றத்தை இன்னும் எகிர வைத்துள்ளது. ஒருவேளை இரு நாடுகளும் தீவிர போரில் குதித்தால் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யாரிடம் வலிமையான ராணுவம், சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை பிரிட்டனின் புலனாய்வு அமைப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி பாகிஸ்தானுக்கு ஆப்கனை விட ராணுவ வீரர்கள் பலம் கூடுதல். பாகிஸ்தான் முப்படைகள் மொத்தம் 6,60,000 வீரர்கள் உள்ளனர். இதில் ராணுவத்தில் 5,60,000 வீரர்கள், விமானப்படையில் 70,000 பேர், கடற்படைகள் 30,000 வீரர்கள் இருக்கின்றனர். ஆனால் ஆப்கனில் மொத்தம் 1,72,000 வீரர்கள் மட்டுமே இருக்கின்றனர். இருப்பினும் தங்கள் படைகள் விரைவில் 2 லட்சம் வீரர்களை சேர்ப்போம் என்று தாலிபான்கள் கூறி வருகின்றனர். தரைவழி சண்டைகள் முக்கிய பங்கு வகிக்கும் டாங்கிகள் எனப்படும் கவச போர் வாகனங்கள் 6,500, பீரங்கி வாகனங்கள் 4,600 பாகிஸ்தான் வசம் உள்ளன. தாலிபான்கள் ராணுவத்திடம் சோவியத் கால டாங்கிகள், பீரங்கிகள் உள்ளன. ஆனால் அவை எண்ணிக்கையில் குறைவுதான். பாகிஸ்தானிடம் 465 போர் விமானங்களும் 260 ஹெலிகாப்டர்களும் உள்ளன. ஆனால் தாலிபான் வசம் உண்மையான விமானப்படை ஒன்று இல்லை. 6 போர் விமானங்கள் ஆப்கன் வசம் இருக்கக்கூடும். அதுவும் சோவியத் காலத்தை சேர்ந்தவை. இப்போது அவற்றால் பறக்க முடியுமா என்று கூட தெரியவில்லை. பாகிஸ்தானிடம் 170 போர் விமானங்கள் இருக்கின்றன. 4 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட ஆப்கனில் அதற்கான தேவையே இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றுக்கும் மேல் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு. முஸ்லிம் நாடுகளுக்கிடையே பாகிஸ்தானிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கிறது. தாலிபான்களிடம் அணு ஆயுதம் கிடையாது. மொத்தத்தில் ஆப்கனை விட பாகிஸ்தான் ராணுவம் சக்தி வாய்ந்ததுதான். சீனாவின் தயவால் நவீன ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இருப்பினும் பாகிஸ்தானில் இப்போது கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவிடம் மரண அடி வாங்கியது. பல போர் விமானங்களை இழந்தது. 11 முக்கிய விமானப்படை தளங்கள் சுக்குநூறாக சிதறடிக்கப்பட்டன. இந்தியாவுடன் சண்டை செய்து ஏராளமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், குண்டுகளை பாகிஸ்தான் காலி செய்துவிட்டது. மீண்டும் இந்தியாவை சீண்டி வருகிறது. எந்த நேரமும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 வரக்கூடும். அப்படி வந்தால் இந்தியாவை திருப்பித்தான் அடிக்க முடியாது. குறைந்தபட்சம் இந்தியாவின் தாக்குதல்களை சமாளிக்கவாவது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் தேவைப்படும். எனவேதான் ஆப்கனுக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் வலுவாக இருந்தாலும் இந்த போரை தொடர்ந்தால் எழ முடியாத அடி பாகிஸ்தானுக்கு சேர்ந்தே விழும் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்.